ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் போன ட்ரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபன்ஸ், என்டர்டெயின்மெண்ட்டு, ரெசார்ட் ரிவ்யூஸ், கொடைக்கானல் பற்றி எல்லா பிளேஸும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ எங்கேயாவது போட, உன் மனசுக்கு எங்க பிடிக்குதோ, எங்க போனா நீ சந்தோஷமா இருப்ப, அங்க போய் நின்னா. ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கரெக்டாக ஷார்ப்பாக ஈவினிங் 5 o'clock கிளம்பணும். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற பெட்ரோல் பங்க் ரீச் ஆனோம். அங்கே இருக்கிற மொத்தம் 5 வண்டியில் போனோம். அந்த 5 வண்டிக்குமே எல்லா வண்டிக்கும் டேங்க் ஃபில் பண்ணோம். மொத்தம் 5 வண்டியில் 9 மெம்பர்ஸ் போனோம். என்னென்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, டாமினோ 250, NS 160, பல்சர் 220, டியோ 1, ஆக்டிவா 1, மொத்தம் 5 பைக்கில் கிளம்புனோம். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஏரில் செக் பண்ணிவிட்டு கிளம்புனாங்க. நாங்கள் போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து பழனி, அங்கேருந்து நேராக கொடைக்கானல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியில் நாங்கள் மட்டும் மொத்தம் ஒரு 5 வண்டி கிளம்பி வந்திருந்தோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து இப்போ பொள்ளாச்சியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கோம். கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரியான குளிருங்க. அதனால் பக்கத்தில் ஒரு டீ ஷாப்பில் போய் டீ குடிச்சிட்டு போகலான்னு நிப்பாட்டினோம். அந்த டீ ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு சுட சுட டீ, ப்ரெட் ஆம்லேட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ப்ரெட் ஆம்லேட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. டீ பார்த்திங்கன்னா ஒன்று 10 rupees. ஆளுக்கு ப்ரெட் ஆம்லேட் ஒன்று, டீ ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக கிளம்புனாங்க. உள்ளவா முடியல. ஃபைனலி நாங்கள் ரூம்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ரூமை பாருங்க. வாவ், வாட் a பியூட்டிஃபுல் ரூம். ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபயர்வுட் போடுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எடுத்த ரூம் பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேவாட்ட ரூம் எடுத்திருந்தோம். 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், 2 பாத்ரூம், ஒரு ஹால், அந்த மாதிரி எடுத்திருந்தோம். பாத்ரூமில் பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே நாங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாம் சூப்பராகவும் இருந்துச்சு. உள்ளேயே பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான குக்கிங் ஐட்டம்லாம் இருந்துச்சு. இந்த பாத்திரம் அதெல்லாம் எங்கேயே இருந்துச்சு. அதனால் நான் செல்ஃப் குக் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். ரூமோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 4,000 ஆச்சு பெர் டேக்கு. மொத்தம் 9 மெம்பர்ஸ் போனோம். அதனால் 4,000 பண்ணாங்க. Hi guys, கொடைக்கானலில் டே 1 மார்னிங்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தூங்கிட்டுருக்காங்க. நாங்கள் vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து சன்ரைஸை பார்த்தோம். இதுதான் எங்களோட ரெசார்ட்டோட பால்கனி. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு பாருங்கள் கொடைக்கானல் ஃபுல் வியூ தெரியுது. செம்ம குளிர், இங்கே நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க ஸ்பாட்டு. வாடா அப்படியே சுற்றி பார்க்கலாம் வெளியில். ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மாடிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வேறு லெவல் பண்ணிங்க. சும்மா ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி கிடக்குது. எங்களால் போகவே முடியல, அந்த அளவுக்கு குளிருங்க. இப்போ நாங்கள் மாடி நோக்கி போயிட்டுருக்கோம். கொடைக்கானலோட ஃபுல் வியூ பார்க்க. வாவ், வெயிலுக்கு இப்போ தானே வெயில் நல்லா அடிக்குது.
ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 1. நாங்கள் கொடைக்கானலில் இருக்கோம். கொடைக்கானலில் வட்டப்பாறைன்னு ஒரு இடத்துல ரெசார்ட் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். வேறு லெவலாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இது மார்னிங் 7 o'clock டைமு. எங்கள் ரெசார்ட்டுக்கு மேலே இருக்கிற மாடியிலேருந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இங்கே ஃபுல்லாக வேறு லெவல் குளிராக இருக்குது. இங்கே வரவங்க மறக்காமல் ஜர்க்கின், ஸ்வெட்டர் இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்படியே இடத்த சுற்றி காட்டுறோம் பாருங்க. நாங்கள் பார்த்தோன்னா இப்போ ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கிறனால எங்கள் கிச்சன்லேயே எல்லா பாத்திரம் இருக்கிறதுனால நாங்கள் இப்போ சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போய் எல்லா பொருள்லாம் வாங்கிட்டு வந்து காஃபிலாம் வச்சு குடிக்கலான்னு கிளம்பிட்டுருக்கோம். அப்படியே எடுத்து என்னைக்கோ 1 2 3 மேலப்பில் அப்படியே நான் முடிச்சு கீழே போட்டேன். அப்போ ஷாப்பிங்கில் போய் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ மார்னிங் நாங்கள் காஃபி வச்சு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு எல்லாம் ரெடி ஆனோம். டே 1 பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மேகியும் ஆஃப் பாயிலும் செஞ்சோம். மேகி ரெடி ஆகிறதுக்குள்ளே வாங்க உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு டைம் சுற்றி காட்டுறேன். என்னது அப்படியே ஓப்பன் வைக்க ஆரம்பிச்சு ஆன் பண்ணிட்ட வச்சு. டுடே நாங்கள் சமையல் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேகி செஞ்சுருக்கோம். ஆஃப் பாயிலும் மேகி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மேகி நான் செய்யல. சரி ராசா. ஜாலியா இருக்கணும்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்களா? நாங்கெல்லாம் எப்போதுமே ஜாலியா தான் இருக்கோம்.